வெல்கம் டு விருந்தோம்பல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் புட்டு. இதை பொடி மாசுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஈஸியான ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வாழைக்காய், 2 பச்சை மிளகாய், தேங்காய் துருவல், வெங்காயம், கடுகு, உளுந்து, எண்ணெய், உப்பு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வாழைக்காயை எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணி முங்குற அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டால் மூடி வச்சு நல்லா குக் ஆகணும். வாழைக்காய் ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, மீடியம் சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே அந்த வாழைக்காய் மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க. அப்படின்னா தான் அடுத்த பக்கமும் வேகணும். வெந்த பிறகு இப்போ லைட்டாக கத்தியை வச்சு குத்தி பார்த்திங்கன்னா அது மீடியம் சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாகிட வேண்டாம். அப்புறம் துருவும் போது குட்டி குட்டியாக விழுந்துடும். நல்லா வெந்த உடனே இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஆறின உடனே மெதுவாக தோலெல்லாம் உரிச்சுக்கோங்க. இப்போ தோல் சீவுன வாழைக்காய் எடுத்து நம்ம அந்த கேரட் துருவோம்ல, அதில் மெதுவாக பூவாக துருவணும். அவசரமே பட வேண்டாம், மெதுவாக துருவுங்க. அப்படின்னா தான் அது பார்க்க அழகாகவும் இருக்கும், பொடி பொடியாக விடும். அதுக்கப்புறம் துருவின வாழைக்காயை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதில் துருவின தேங்காய் துருவலை போட்டு அதில் அப்படியே மெதுவாக பெசரி விடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கையாலேயே மெதுவாக பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப அழுத்தி கொடுத்துட வேண்டாம், வாழைக்காயோட அழகு போயிடும். அதுக்கப்புறம் வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா அப்படியே மெதுவாக பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம கலந்து வச்சுருக்க வாழைக்காய் கலவையை போட்டு ரெண்டு நிமிஷம், அதுக்கு மேலே அதை வதக்க வேண்டாம், வதக்கிட்டு நல்ல கிளறி விட்டோம்னா சுவையான அருமையான வாழைக்காய் பொடி மாஸ் புட்டு ரெடி. இது திருநெல்வேலியில் இது முக்கியமான ஒரு சைட் டிஷ் ஐட்டம். சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான சைட் டிஷ். எளிமையாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். இதில் அரைக்க வேண்டிய வேலை இல்லை, ரொம்ப கட் பண்ணுற வேலையும் இல்லை. வேக வைக்கணும், துருவணும், அவ்வளோதான். தேங்க்யூ.